அங்க பாரு. சித்தப்பா போல சித்தப்பா, என் மகன் வந்துட்டா, நம்ம போலாம். என்னடா எனக்கு இதெல்லாம் பார்த்தா அழுக வருதுடா. இங்க நின்னா அழுக வேண்டாம். இங்க மட்டும் நானும் அழுகையை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டா நிக்க. அவங்களுக்குன்னு ஒரு உலகம்டா. அந்த உலகத்துல அவனும் அவன் பொண்ணுதான், வேற யாரும் கிடையாது. சுத்தி யாரு இருக்காங்கன்னு அவங்களுக்கு கவலையும் கிடையாது. எப்படா இப்படி தூக்கிட்டு வரான்? அதான் சொல்றேனே, அவன் உலகத்துல அவன் பொண்ணு மட்டும் தான் இருக்கா. அவன் யார பத்தியும் கவலைப்பட மாட்டான். அவன் பொண்ணு சந்தோஷமா இருந்தா போதும். அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு எறும்பு கூட தான் பொண்ணை தீண்டிடக்கூடாது. பிறந்த பிள்ளைய தாய் பொத்தி பொத்தி பாப்பாளே, அப்படிதான்டா அவனை பொறுத்த வரைக்கும் அவன் பொண்ணு. அவனை பொறுத்த வரைக்கும் அவன் பொண்ணு என்னைக்குமே பிறந்த குழந்தைதான். என்னடா இதெல்லாம் பார்க்க முடியலடா. என்னடா இவ்வளவு பாசம் வச்சிருக்கான். இதெல்லாம் நம்ம பாக்குறது கம்மிடா. அதான் சொன்னேன், அவன் உலகத்துல அவன் பொண்ணு மட்டும்தான். இவன் எப்படி இருந்த மனுஷன்டா. இதெல்லாம் பார்க்கும் போதே எல்லாருக்கும் இந்த வரம் கிடைச்சாடா. சில பேருக்கு கிடைச்சாலும் அது பயன்படுத்த தெரியாது. என்ன மாதிரி அவன் முகத்துல ஒரு ஆணவத்தை பாருடா. உலகத்திலே அவன் அப்பா கிட்ட இருக்கிறதான் பாதுகாப்புன்னு நினைக்கிறா. அதனால அவளுக்கு இருக்க கௌரவத்தை பாரு. அவங்க அப்பா தோல்ல உட்கார்ந்துருக்கலாமா. பார்த்தேன்டா. அப்பா என்னடா? போலாம்ப்பா, எல்லாரையும் கிளம்ப சொல்லிட்டேன். இப்ப கிளம்புனா சரியா இருக்கும்ப்பா. அங்க எல்லாரும் படையும் பண்ண சொல்லிட்டேன். பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீ வர. அவன் இல்லாம இப்படிப்பா என்னால வர முடியும்? சித்தப்பா சீக்கிரம் கிளம்பும் சித்தப்பா. ஏண்டா வெயில் அடிக்கல சித்தப்பா? என் புள்ள வெயிலுக்குள்ள இருக்கா. அவன் வேற உலகத்துல இருக்கான்டா. அவன் புள்ளைய எப்படி பாதுகாக்கலாங்கிறது மட்டும்தான் அவன் மைண்ட்ல ஓடும். ஆமா, புள்ளைக்கு வெயில் அடிக்க கூடாது, புள்ளைய எறும்பு கடிச்சிடக்கூடாது, அதை எப்படி எப்படி பாதுகாக்கலாங்கிறது அவன் மைண்ட்ல ஓடும். இப்ப நம்ம என்ன சொன்னாலும் அவன் மண்ணில ஏறாது. நான் இன்னைக்கு முழுக்க அவன் புள்ள மேல வச்சுக்க பாசத்தை பார்க்க போறேன்டா. அப்பா எல்லாரும் போறதுக்கான எல்லாரும் படி பண்ணிடட்டுமா? அப்படியே ஓனோனையும் பாரு. என்ன தங்கம், இந்த Dress நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. அத சொன்னேனா? அப்பவே சொன்னேன் நல்லா இருக்குன்னு. இங்க நிறைய பேருக்கு பொறாமங்க. அப்புறமா இப்ப சொல்லக்கூடாதோ? சரி உங்க அப்பா சிக்கன் பிடிச்சிக்க, கீழே வந்துடாத. எப்படி அது எப்படி விடுவா என் பிள்ளை? அது எப்படி சிக்கன் பிடிச்சிருக்கேன்னு இங்க பாடா. அந்த உலகத்துல நம்மளால போகவே முடியாது. நீ பெத்த அத்தனை பேரும் அந்த உலகத்துக்கு போயிட்டு வந்துடுவானுங்கடா. எப்படா சொல்ற? ஆமாடா, அந்த உலகத்துல நீ பெத்த போயில அத்தனை பேரும் போயிட்டு வந்துருவான். அடா என் தங்க பிள்ளை, ஏமா இது யாரு? இப்ப பாரு. சக்கனா இது யாரு? சிரிப்பா பாரு. குழந்தை சிரிச்ச மாதிரி இந்த மாட்டு புயலுக்கு வந்து வச்சிருக்கத பாரு. யாரு? இசையா? எப்பா என்ன அழகா இருக்கா புள்ள. இது எந்த ட்ரெஸ் எப்ப எடுத்தது? இதெல்லாம் எப்படா இவனுக்கு தெரியுது? இங்க பார், எல்லாமே இவனுக்கு தெரியும். நம்ம ரெண்டுக்கு தான் எதுவுமே தெரியாது. அவ எந்த ட்ரெஸ் போடுவா, எந்த செருப்பு போடுவா, அவ எந்த கிளிப்பு வைப்பா, எல்லாம் இவனுங்களுக்கு தான் தெரியும். இன்னைக்கு அவ எந்த ட்ரெஸ் போடுவா, எந்த செருப்பு போடுவான்னு அவனுக்கு தான் எடுத்து கொடுப்பானுங்க. அந்த புதுசுல எனக்கும் ஆச்சரியமா இருந்துடா. அது எப்படா சாத்தியமாகும் நினைச்சேன். வந்து 1.5 வருஷம் ஆக போகுது, இன்னும் அப்படியே தான்டா இருக்கானுங்க. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. அப்பதான் எடுத்து கொடுத்தாங்க. அப்ப நேத்தே எடுத்து வச்சிருக்காங்க, கொடுக்க மறந்துட்டாங்களா? நல்லா இருக்கோ? சூப்பரா இருக்கு. இரு மாமா ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன். நான் டிபில வைக்கணும். இது வாட. என்ன இங்க பாருங்க. இனிய புள்ளி நல்லா எடுடா. சரிங்கண்ணே. பாப்பா சரி. இசுதம்மா சரி. சரிப்பா பரிச்சலத்துக்கு. என் பிள்ளை எதுக்கும் சுத்தி போட்டு கூட்டு போகும்டா. சரிண்ணே. நீங்க பாரு, கண்டதுலாம் போட்டோ போடாத. நம்ம வீட்டுக்கு மட்டும் பாக்குற மாதிரி வை போதும். இப்படிலாம் முன்னாடி ஒருத்தப்ப வச்சுட்டேன். பிள்ளைக்கு காய்ச்சல் வந்துட்டு வேற யாரும் பார்க்க கூடாது சொல்லிட்டேன். எனக்கு மட்டும் சென்ட் பண்ணி விடு. எனக்கும் உங்களுக்கும் தானே. பாப்பா சரி பாப்போ. சரிண்ணே. கேண்டா சிரிக்க சவுண்ட் பண்ணாங்க கேட்க போகுது. எடு. இசைதாங்க அப்படி அப்படி சரிண்ணே. ஐயோ ஜாலிண்ணே சரிண்ணே. நான் சிரிச்சா குடுங்குவேன், பிள்ளைக்கே வந்துருவா. இருக்கட்டும். அப்பா என்னடா? மாமா இங்க தள்ளி வாங்க, வாங்க ஒரு போட்டோ எடுத்துக்கிடுங்க. வாங்க சித்தப்பா.
நாங்க எப்ப வெளியில கிளம்பினாலும் ஒரு போட்டோ எடுத்துக்கிடுவோம். வாங்க சித்தப்பா, மாமா வாங்க. இப்பதான் எடுப்போம், வாங்க. அப்பா வந்து நில்லுங்கப்பா. இல்ல இருக்கட்டும், நீங்களா எடுங்க. எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை, எடுத்துக்கோங்க. இது வரைக்கும் நீங்க எடுத்தது இல்லப்பா. வாங்க. எனக்கு அழுக வருதுடா. இல்ல நீங்க எடுங்க. வாங்க மாமா, நீங்க வந்ததான் அப்பா வருவாரு. வாங்க. நான் எதுக்குடா, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. பரவாயில்ல வாங்க. சரி கிங்சன் வாடா. சரிடா, நீ கூப்பிடுறன்னு வரேன். வாங்கப்பா. அப்பா வாங்கப்பா, வாங்கப்பா. இருக்கட்டும் இருக்கட்டும், அதுக்கு என்ன, வாங்கப்பா. அப்பா ஃபர்ஸ்ட் டைம் போட்டோ எடுக்க வந்திருக்காரு. கூப்பிட்டு வந்துட்டாரு. டேய் சாரோன், தெளிவா எடுக்கணும், ஒண்ணு புரிஞ்சுதுன்னு. அப்பா வந்திருக்காரு. அப்பா சரிங்கப்பா. இருக்கட்டும் இருக்கட்டும், எடு எடு. டேய் நீ இந்த சைடு வாடா. ஏண்டா புள்ள பக்கத்துல நின்று வா. நம்ம குடும்பத்தோட ஒரு போட்டோ கூட எடுத்தது கிடையாது, இப்பவும் எடுக்காம போக வேண்டாம். வா, புள்ள பக்கத்துல இருந்து எடு. வா, இருக்கட்டும்டா. வாடா, உன் புள்ள உன் மருமகா. வாடா வா. என் புள்ள பக்கத்துலயா? வாடா. கரெக்டான லொகேஷன், அப்படியே இருங்க. ஒரு போட்டோ எடுத்துருங்க. இசைத்தங்க உன் சிரிப்பு தான். சரி பாப்பா. ஏன்டா அவளை சிரிக்க வச்சுட்டு இருக்க? அவளுக்கு வயிறு வலிக்கும். ஆமாடா, ரொம்ப பிள்ளை சிரிக்க வைக்காத. தங்க பிள்ளை அடி, கேமரா பாருமா. 1 2. என்ன கிங்சன் அங்க பாத்துக்கிட்டு இருக்கான்? கிங்சன் எங்க பாருங்க, நீ அங்க பாத்துட்டு இருக்கா. இன்னொரு போட்டோ எடுத்துடலாம். அப்பா அப்பா. அப்பாவை எப்படியாவது இசை கூட சேர்க்கணுமே. அப்பா இந்த சைடு வாங்கப்பா. இல்ல இல்ல இருக்கட்டும். டேய் அப்படியே எடுறா. இல்லப்பா அது சரியா விழாது, நீங்க இந்த சைடு வாங்க. எங்க அப்பா இது வரைக்கும் குடும்பம் பொண்டாட்டி போல வாழ்ந்ததே கிடையாது. அவருக்கு இதெல்லாம் ஆசையா இருக்கும்ல. எங்க அப்பாவுக்கு இழந்ததெல்லாம் நான் திரும்ப கொடுப்பேன். அவருக்கு இப்போ அதெல்லாம் தோணும்ல. இவ்வளவு பெரிய மனுஷன் போட்டோல வந்து நிக்கிறாரு. எப்பப்பா நான் எங்க அப்பாவுக்கு எல்லாத்தையும் கொடுப்பேன். நான் எங்க அப்பாவுக்கு எல்லாத்தையும் கொடுப்பேன். அப்பா எல்லாரும் அப்படியே வாடி சிரிச்சிருங்க. எல்லாரும் சிரிங்க. சூப்பரா வந்திருக்கு. இந்த போட்டோ அப்படி பிரேம் பண்ண கொடுத்துறேன். ஆல்ரெடி 2 போட்டோ எடுத்து கவினுக்கு அனுப்பி பிரேம் பண்ண கொடுத்துட்டேன்னு. அப்பா சிரிச்சாருடா. ஆமாண்ணே, அப்பா சிரிச்சாரு. அப்பா சிரிச்சாரு. அப்பா சிரிச்சாரு. டேக்கிங் சீன் ராஜா, அவன் உன்னை சிரிக்க சொல்லணும் சிரிச்சுட்ட. என்னமோ தெரியலடா, சிரிப்பு வந்துச்சு. என் நண்பன் நீ சிரிச்சதை பார்த்து எனக்கு கண்ணீர் வந்துட்டுடா. நான் சந்தோஷமா இருக்கேன்டா, நீயும் சந்தோஷமா இரு. உன் சந்தோஷம் தானடா என் சந்தோஷம். நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் நண்பன் சந்தோஷமா இருக்கான். எப்பா சிரிச்சாரு, எப்பா சிரிச்சாரு. பாக்காத பாரு எங்க அப்பாவ. என்ன என்னெல்லாம் பேசுறீங்க? நானும் எங்க அப்பா உங்களுக்கு என்ன பாடுபடுத்த போறேன்னு மட்டும் பாருங்க. நீனும் உங்க அப்பாவும்? நான் எங்க அப்பாவும் தான். என்ன பாடுபடுத்த போறியா? ஆமா. அப்பா மூலம் அப்படி பேசி எடுத்துதான் வந்திருக்கிய போ. ஆமா ஆமா மாமனாரே, ஆமா. பாக்கலாம் பாக்கலாம். உங்க அப்பாக்கு தோல் வலிக்காது? மிஸ்டர் மகாதேவன், நான் ஒண்ணு உங்க தோல்ல இருக்கல, ஓகே? பேசுது பாரு என் தங்கச்சி பத்த வயிறம் செல்லும் போல. ஏன் உங்க அப்பா ஜான மிஸ்டர் ஜானன்னு கூப்பிட வேண்டியதானே? அது அப்பா. அப்பாவா? முக்கா முக்கா. அது எங்க அப்பா. இல்ல உங்க அப்பாவையும் மிஸ்டர் ஜான்னு கூப்பிடு. கூப்பிட முடியாது மிஸ்டர் மகாதேவன், அது உங்க சொல்லக்குலாம் நான் ஆட முடியாது. என்ன அவர் எங்க அப்பா. நான் மட்டும் உனக்கு இழிச்சானே தெரியுது. தங்க பிள்ளை அங்க வா, மாமா தள்ளுக்கு வா. வேணா நீ கீழே போட்டுற பிள்ளை சும்மா இல்லப்பா, அதெல்லாம் போட மாட்டேன். தங்க பிள்ளை வாய. எங்க மாமா கூப்பிடுறாரு,
அப்புறமா நான் உங்ககிட்ட வம்பளுக்க. எப்போ அப்புறமா வம்பளுக்கு போற? என்ன எப்படி எல்லாம் பேசுனீங்க? இருக்கு உங்க ரெண்டு பேருக்கும். ஏண்டா இந்த இசை கிட்ட நம்ம பகைச்சுக்கிட்டோன்னே நீங்க ஒவ்வொரு நாளும் பயந்து சாகல. என் பேரு இசையே இல்ல. குழந்தை பேசுன மாதிரியா இருக்குது. என்ன பார்க்கும்போது தான் காமெடியா தெரியும். நான் செயல்ல இறங்குனேன் பாயும் புலி. டேய் எப்ப சரி வம்பளுக்காடா தங்க புள்ள. வரேன் மாமா. சில பேருக்கு எச்சரிக்கை விடுக்க வேண்டியிருக்கு. என் பொண்டாட்டி பேசுற அழகு பாரு. எனக்குன்னு பிறந்தவ பார்க்க சலிக்காதுல்ல. எனக்குன்னு பிறந்திருக்கா பாரு. ஆளும் அழகு போல பேச்சு அழகு போல. எங்களை நீ பழி வாங்கிடுவ. எப்படி பழி வாங்குறேன்னு மட்டும் பாருங்களேன். உங்களுக்கெல்லாம் ஒரு ரகசியம் சொல்றேன். அமுக்கமா கேட்டு மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. என்ன அப்படி என்ன ரகசியம்? நான் ஆல்ரெடி தாதா. உங்களுக்குலாம் தெரியாதுல்ல. நீ இப்படி பேசினாலே எங்க அப்பா காமெடின்னு நினைச்சுக்கிறாரு. இசைத்தங்க வாமா நம்ம போவோம். நீங்க இங்க இருங்க. எனக்கு ஒரு சின்ன டீல் இருக்குது. நான் முடிச்சிட்டு வரேன். எப்போ என்னமா என்ன அங்க கோத்துல போறான்னு நினைக்க என் புள்ள சமாளிச்சிருங்கண்ணே. ஓ உன் கூட சேர்ந்து உங்க அப்பா ஜானும் இதுல இறங்கியிருக்காரு. போட்டு கொடுத்துட்டாடா. இசைத்தங்க நம்ம வாமா காருக்குள்ள போயிருவோம். ஜானு மாட்டிக்கிட்டான். அதாவது நீங்க பண்ண போற காரியத்துல உங்க அப்பா ஜானும் இருக்காரு. ஆமாண்ணே உங்களை போட்டு கொடுத்துட்டா. எப்போ எது பண்ணாலும் இன்னைக்கு பண்ண வேண்டாம் சரியா? எப்படிப்பா? நான் சொல்லவே இல்லப்பா. அதெல்லாம் தெரிஞ்சிரும் பாத்துக்க. நான் வாயதான் பார்த்திருந்தேன். என்னத்த சொல்ல அப்பா இல்ல அதான் நீ வாய் தந்தனே கண்டுபிடிச்சிட்டாரு. உங்ககிட்ட அப்பா என்ன சொன்னேன்? நம்ம ரெண்டுத்துல இருக்குன்னு சொன்னா இல்லையா? நீ எதுக்கு இப்ப அங்க போய் சொன்ன? இப்ப சத்தியமா நான் சொல்லவே இல்லப்பா. நான் என்ன பத்தி தான் சொல்ல வந்தேன். ஆனா கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்களே. சாணிக்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்கா பாத்துக்க. அவளை இன்னும் பேச விட்டு நான் வேடிக்கை பார்க்கணும்டா. பேசுறது அழகு போல இருக்குடா. அப்படி குழந்தை பேசுற மாதிரியே இருக்குடா. அப்போ பேசு. என்ன ஜானே இன்னமும் பிளான்ல போட்ட மாதிரி இருக்குது? என்ன அது ஒண்ணு இல்லப்பா. இசை தங்கம். சரிப்பா நீங்க பயப்படாதீங்க. அத நான் இருக்கேன்ல. நான் சமாளிச்சுக்கிறேன். ஓகே கவலைப்படாதீங்கப்பா. அத நான் இருக்கேன்லப்பா. நான் மட்டும் தான் பிளான போட்டேன். எங்க அப்பா கிடையாது. இல்ல ஜானு ஒன்று இப்ப தெரிஞ்சு போச்சு. நோ நான் யாரு தெரியுமா? எங்க சாணப்பாட்ட கேளுங்க. எங்க சாணப்பா கிட்டே வரி வசூல் பண்ணவா. அரமணியே மாணிக்க மாமா கிட்ட இருந்து எழுதி வாங்கினவா. ஆமாமா மாணிக்க பெரிய இவரு பத்தியா? அவர்கிட்ட இருந்து எழுதி வாங்கவே முடியாது. கையெழுத்து போடுறான்னா போட்டுக்க போறான். அது உங்க மாணிக்க மாமா தான். அவங்க கிட்ட கையெழுத்து வாங்கலாம் பெருமையா சொல்ல வேண்டாம். அவன் ஒரு காமெடி பீஸ், நீ ஒரு காமெடி பீஸ். மிஸ்டர் மகாதேவன் என்ன நீ பெரிய தாதாவான்னு கேட்க? அதை என் புருஷங்கிட்ட கேளுங்க சொல்லுவாங்க. என்னங்க சொல்லுங்க. நீ கொத்து விட்டுட்டாளா? அப்பா நேராயிட்டுப்பா வாங்கப்பா. புரிஞ்சிச்சா? என்னங்க என்ன பத்தி சொல்லுங்கன்னு சொன்னேன். ஐயோ பெரிய ரவுடி. ஓ ரவுடியும் கல்யாணம் பண்ணிருக்கிய. மகாதேவன் ரொம்ப ஓட்டு வர. இவ வேற வாய் வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டா. நீங்க ஒரு ரவுடி, உங்க ஒய்ஃப் ஒரு ரவுடி. குடும்பமா ரவுடி தானே பண்ணிட்டு இருக்கிய. இப்பதானே தெரியுது. அவன் நிஜமாவே தாதானப்பா. அது எப்படி உன்னால மட்டும் இப்படிலாம் சொல்ல முடியுது? கேட்டிச்சா மிஸ்டர் மகாதேவன்? ஆமா எங்க தங்க புள்ள பெரிய ரவுடி தான், தாதா தான். என்கிட்டயே என் புள்ள வரி வசூல் பண்ணிட்டால. வண்டியில இருந்தாண்டா. டேய் வண்டியில இருந்தாடா. நேராவது என்ன அப்படி தண்ணி குடிச்சிட்டு வந்துருங்க. என்ன நீங்க வண்டி எடுங்க, நான் தண்ணி குடிச்சு வரேன். அப்படியே சாமண்ண பிரேமண்ண துறைண்ண எல்லாத்தையும் கிளம்ப சொல்லிடுறேன். சீக்கிரம் கிளம்ப சொல்லிட்டா. இன்னும் 10 நிமிஷத்துல அங்க போயிடணும். சரிங்கண்ணா நான் தண்ணி மட்டும் குடிச்சு வந்துருந்தேன். என்ன இவன் தண்ணி குடிச்சிட்டு வரேன்னு சொல்றானே, என்னவா இருக்கும்? சாரண்ணே அண்ணே நான் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். இப்ப வந்துடுவேன். நீங்களும் வண்டி எடுத்துட்டு இப்ப வந்துடுவேன். நான் இப்ப தண்ணி குடிச்சிட்டு வந்துடுவேன். சரியா? நம்ம சேர்ந்து போலாம். சித்தப்பா நானும் பிள்ளையும் கார்ல இருக்கோம். சீக்கிரம் வந்துருங்க. சீக்கிரம்டா வண்டியில இருங்க. எல்லாரும் கிளம்பிச்சா? அப்படி எல்லாரும் வண்டியில ஏற. சித்தப்பா கிளம்ப வண்டியதான். இல்ல சாராடு சீக்கிரம் வா வண்டியாடே. இப்ப வந்துட்டேன். நீ வரல? எங்க கிளம்பலையா? எல்லாரும் வண்டியில ஏறிச்சு. வரல? எங்க
காட்டு கோயிலுக்கு. உங்க ஃபேமிலியா போறீங்க, நான் இருக்கேன். நீயும் அபியும் நீ தங்கச்சி தானே, இந்த குடும்பத்துல ஒருத்தி தானே, வர வேண்டிய தானே. இல்ல, நீங்களும் போயிட்டு வாங்க. எங்க அக்கா ஏற்கனவே கிளம்பி போயிட்டா, நீங்களும் போங்க. எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு. அது பார்த்து கிடக்கட்டும், கிளம்ப வேண்டியது தானே. இல்ல, நீங்க கிளம்புங்க. எதுக்கு பிரிவாதம், கிளம்ப வேண்டியது தானே. நீங்க கட்டிக்க போற பொண்ணுங்க தான் நிக்கா, சீக்கிரம் கிளம்புங்க. கூட வர வேண்டியது தானே. இல்ல, நீங்க கிளம்புங்க, நான் வரல, எனக்கு வேலை கிடக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வர வேண்டியது தானே. நான் வரல, நீங்க கிளம்புங்க. வாய மரியாதை கையை எடுங்க சொல்லிட்டேன். விடுங்க, நீங்க கட்டிக்க போற பொண்ணுங்க தான் நிக்கா, விடுங்க. எதுக்கு உனக்கு இந்த திமிரு? ஒழுங்கு மரியாதையா வார, இல்லைன்னு வச்சுக்க. உங்களுக்கு பேசி முடிக்கிறதுக்கு நான் எதுக்கு? நீ இல்லாம எந்த இடத்துல நான் நிக்க மாட்டேன். நீ இல்லாம போனா எனக்கு நல்லா கூட இருக்காது. வா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? உங்களுக்கு தான் பேசி முடிக்க போறாங்க, மரியாதை என்ன போங்க. ஒழுங்க வந்து என்ன கோபப்படுத்திடாத. எங்க போனாலும் இந்த பல பொண்ணு கண்ணு முன்னே தான் தேடுது. அங்க பாத்து கண் வழியா வந்துருது. சொன்னா கேளு, ஒழுங்க வா. அதெல்லாம் என்னால வர முடியாது. என்ன விட போறீங்களா இல்லையா? உனக்கு மரியாதையா வா. என்ன விட்டுருங்க சொல்லிட்டேன். நான் கத்துன விடதான். உங்க அப்பா கூட எங்க நிக்காரு. நான் கத்துனேன், உங்களுக்கு பெல்ட் அடிதான் விழ. மரியாதையை விடுங்க. கத்து பாப்போம், கத்துடி. நான் ரொம்ப பொறுமையா போறேன்னு நினைச்சிட்டு இருக்காத. என் குணம் தெரியும்ல. ஏதாவது பண்ணிட்டு எங்க அப்பாட்ட போய் சரண அடிச்சுவேன். எங்க அப்பா சரண அடிச்சுட்டு விட்டுவாரு. ஏன்னா காலில் வந்தோடனே எங்க அப்பா அடிக்க மாட்டாரு. பிடிச்சது தூக்கிட்டு போய் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். ஒழுங்கு மரியாதை வா. உங்களுக்கு 2 தேவைப்படுது இல்ல? ஆமா, 2 தேவைப்படுது, வா. அதுக்கு வேலை பாருங்க, மரியாதை விடுங்க சொல்லிட்டேன். ஐயோ, நீங்க கட்டிக்க போற பொண்ணுங்க தான் நிக்கா. என்ன விடுங்க, காபி குடிச்சிட்டு இருக்காங்க, விடுங்க. குடிச்சிட்டு இருக்கட்டும். அது வேண்டாம் சொல்லிட்டேன். இப்படி பண்ணிட்டு இருக்காதீங்க சொல்லிட்டேன். மரியாதை விடுங்க. அது வேண்டாம் ப்ளீஸ். நான் ரொம்ப நினைச்சேன், முடியல. வேண்டாம் சொல்லிட்டேன். ஒழுங்கா வார, சரியா? சொன்னத புரிஞ்சுதா? ஒழுங்கா வார, என் கூடத்தான் இருக்கணும், புரியுதா? இப்போ தெரிஞ்சிருக்குமே இந்த சாரோட மகிமை. இனி சாரோட நீ மிஸ் பண்ண மாட்டிய. பேசிய சமாளிக்கிறேன், மரியாதை போயிரு. இதை திருந்தவே மாட்டேன். பாரு, தூக்கிட்டு போறதுக்கு எனக்கு 1 நிமிஷம் ஆகாது. கூட குழந்தை இடுப்புல கழிச்சு தூக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். ஏதோ ஒன்னு யாரையும் திட்டிடக்கூடாதுன்னு தான் பொறுமையா போய்கிட்டு இருக்கேன். ரொம்ப சோதிச்சேன்னு வச்சுக்க, நான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம் அதை அப்படியே பண்ணிட்டு வெளியில கொண்டு போயிருவேன், புரியுதா? தொலைச்சு என் கூட வர, என் பக்கத்துல தான் நீ இருக்க. நீ என் கூட இருந்துகிட்டே இருக்கணும், புரியுதா? புரியுதாடே? வந்திருக்கவங்களுக்கு உங்க காஃபி கூட போட்டு கொடுக்க தெரியாது. இங்க பாரு, நான் கட்டிக்க போறவா எது கேட்டாலும் கொடுக்கணும், புரியுதா? நான் கட்டிக்க போறவா என்ன கேட்டாலும் கொடுக்கணும். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ உன் மனசுல? பாரு சரின்னு ஒரு வேலை உருப்படி கிடையாது. நீ சொன்ன சரிதான். அம்மா காஃபி வேட்டா போட்டு கொடுக்க வேண்டியதானே? நேரம் ஆயிட்டா, கோயிலுக்கு முதல்ல கிளம்பி நிக்கா. நீங்க டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க, போங்க, நான் பாத்துக்கிறேன். இல்ல, காஃபி கேட்டா போட்டு கொடுக்கணும். என்ன பேச்சு இதெல்லாம்? வர வர இந்த பொண்ணுங்களுக்கு பயமே இல்லாம போச்சுதே. நான் என்ன கேட்டாலும் கொடுக்கணும், சொல்லி வை. சரிங்க, நான் சொல்றேன். இல்ல, வர வர மரியாதை இல்லாம போய்கிட்டு இருக்கேன், சொல்லி வை. நான் என்ன கேட்டாலும் கொடுக்கணும். சரிங்க, நான் சொல்றேன். நான் என்ன கேட்டாலும் கொடுக்கணும் சொல்றேன். என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? சரி, உனக்கு எல்லாத்தையும் எடுத்து சொல்லுவா. ஒழுங்கா கேட்டாதுபடி நட, புரியுதா? வர வர பயம் இல்லாம போச்சுல உங்களுக்கு எல்லாம். கேட்டதை நான் கொடுக்கணும் சொல்லிட்டேன். கேட்டதை நான் கொடுக்கல, சரி உன உண்டில என்ன ஆக்கிடுவா. கொஞ்சம் சொல்லி வை. சரிங்க. என்ன அவர்கிட்ட அவ்வளோ நெருக்கமா நின்னுட்டு இருக்கு? இல்ல மேடம், இல்லையே, நான் பார்த்தனே, ரொம்ப நெருக்கமா நின்னுட்டு இருந்த மாதிரி இருந்ததே. உங்ககிட்ட அவர் என்ன கேட்டாரே? அது வந்து என்னமோ கேட்டிருக்காரு, நீ கொடுக்கல. அதை ஏன் மூலமா வர கேட்க வைக்கிறாரே. என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு கேக்குறேன். என்ன உங்ககிட்ட அவர் என்ன கேட்டாரே? சொல்லு, உங்ககிட்ட அவர் என்ன கேட்டாரே? ஐயோ, இந்த மனசை என்ன மாட்டி விட்டுட்டு போயிட்டேன். இல்ல,
காப்பி தான். சாரி, நான் ஒரு மரியாதை இல்லாம பேசிட்டேன். நினைச்சேன் அதுதான் நீங்க எல்லாம் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த மனுஷனை பார்த்தா உங்களுக்கு இலக்காரமா இருக்குல்ல. இங்க இருக்க கோடி கோடியான சொத்துக்கு அவரும் ஒரு பங்கு. என்ன தாளக்காய் உனக்கு கூட மதிக்கிறதுக்கு சங்கடமா இருக்குதோ? உடம்பு வலிக்குதான்னு கேட்க. இந்த பையில என்ன சொல்லி வச்சிருக்குன்னு தெரியலையே. சாரிங்க மேடம், சாரி. இனிமேல் இந்த தப்பு நடக்காது. இங்க பாரு, ஏதாவது வேண்டத வேலை பார்த்துட்டு இருந்தா கொண்டு எரிஞ்சிருவேன். என் குடும்பத்தை பத்தி தெரியாத, என் அம்மா பத்தி தெரியாத, விடு. என்ன பத்தியும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்க. இதுக்கப்புறம் அவர்கிட்ட நீ எங்கேயா நெருக்கமா இருக்கத பார்த்தேன்னு வச்சுக்க. இல்ல மேடம், இதுதான் உனக்கு கடைசியா. என்ன வெள்ளையா இருந்தடி மயக்கலாம் பார்த்திருக்கியோ? வெக்கம் கட்டவளே, அவ்வளவு நெருக்கமா நின்னுகிட்டு இருக்க. அப்படி மயக்கிறியான்னு கேட்க. ஓ, சின்ன வயசு மயக்கி அப்படி வச்சுக்கலாம் பாக்கியோ? சொட்டி எண்ணிடுவேன். ஏய், நான் போடுற அழுக்கு துணி போடுற நாய். என்னடி நான் கெட்டிக்க போறவன் உனக்கு தேவைப்படுதோ? பாட்டு சத்தமா இருக்கா, வளைச்சு போலான்னு பாக்குறல நீ. ஏய், வேலைக்காரி வேலைக்காரி மாதிரி இருக்கணும். கோழிக்கிட போட்டு நசிக்கிறவன். இந்த வீட்டுல எல்லாரும் உனக்கு உரிமை கொடுத்தா நானும் கொடுத்துருவேன் நினைச்சியோ? வேலைக்காரி தொலைச்சிருவேன், தொலைச்சி. நீ ஏன் பூசங்கிட்ட சுகத்தை தேடி இருக்க? என்ன பாத்துக்கிட்டு இருக்கேன்? மாமா போயிட்டு வர மாமான்னு சொல்லுங்கடி. இல்ல சாரன் என்ன வரக்கானு வந்துட்டு இருக்கப்பா. டேய் சாரன், சீக்கிரம் வா. வந்துட்டேப்பா. சரி, வண்டியை பார்த்து கொண்டு போகணும். சரிங்கப்பா. அந்த மலை பகுதிக்கிட்ட வந்தானே கரெக்டா கீழே போட்டு போ. பாரு, ஃபர்ஸ்ட் கியர்ல போகாத, செகண்ட் கியர்ல போ. சரிங்கப்பா. அந்த ஏத்த வரும்போது தேர்ட் கியர்ல போகாத, செகண்ட் கியர்ல போட்டு போ. அதான் நல்லா இருக்கும். சரிங்கப்பா. டேய் சாரனே, அப்பா அந்த மலையில இறங்கும்போது நீ வண்டி ஓட்டு, இவனை ஓட்ட சொல்லாத. இல்லப்பா, நான் ஓட்டிடுவேன்ப்பா. இல்லடா, மலையில இறங்கும்போது அவன் ஓட்டினா சரியா இருக்கும். அவன் பழக்கப்பட்டிருக்கான்ல. டேய் சாரனே, மலை இறங்கும்போது நீ வண்டி வாங்கிக்க. சரிங்கப்பா. பாத்தியாட்டி உங்க மாமனாருக்கு பிள்ளைகள் மேல எவ்வளவு அக்கறை. ஆமாமா, உங்க புருஷ மாதிரிதான் உங்க மாமனாருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாத்துக்க. டேய், பின்னாடி ஃபுல்லா நம்ம வீட்டு வண்டி வரும், பாத்துக்கிட்டே போங்க. எல்லா வண்டி சரியா வருதுன்னு பாத்துக்கிட்டே போகணும். நம்ம வீட்டுல இருக்கிற வண்டி ஏதாவது ஒண்ணு நின்னாலும் உடனே எல்லாம் நின்றணும், புரியுதா? சரிங்கப்பா. அண்ணே சீக்கிரம் வண்டி இடுன. ஏண்டா பின்னாடி இருக்கவங்க முன்னாடி வந்துட்டு என்ன பண்ணுவேன்? போய்கிட்டே இருந்தாதான் நிப்பாட்ட முடியும்னு சொல்லிடலாம். சீக்கிரம் இடுங்க. ஏமா, எதுக்கு பாரு 2 பேரும் பின்னாடி உட்காந்துருக்கீங்க? முன்னாடி உட்கார வேண்டியதுதானே? நீ எல்லாம் ஒரு அண்ணன், வண்டி எடுன எடுக்கியா? முன்னாடியா? கத்தி கூட அட முடியாது. சரி, இப்போ வண்டி எடுத்துரு. எப்படி வண்டி எடுக்க மட்டும் பாரு. டேய் டேய், கொஞ்சம் நில்லுங்கடா. போன கத்தவும் முடியாது, ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. என்ன மாமா? சொல்லுங்க மாமா. என் பிள்ளைக்கு மாமனார் மேல என்ன பாசம் பாத்தீங்களா மாப்ள? கல்யாணத்துக்கு முன்னாடி என் பிள்ளைக்கு உங்க அப்பா மேல எவ்வளவு பாசம் பாருங்க. டேய் சாரனே, கெட்டிக்க போறல முன்னாடி வச்சிருங்கடா. ஏமா, முன்னாடி வந்து உட்காருங்கம்மா. இருக்கட்டும் மாமா. பரவாயில்ல மாமா. அதுக்கு என்னம்மா, எதே காட்டு வழியா போகும், நல்லா இருக்கும் பாதைகள்லாம். முன்னாடி இருந்தா பாத்துக்கிட்டே போகலாம். முன்னாடி வாங்க. அப்பா, முன்னாடி இருந்தா ரொம்ப தூக்கி போடும், அவளுக்கு வாமிட்டிங் வந்துரும்பா. அவ பின்னாடியே இருக்கட்டும். டேய், அதான் நீ இருக்கலாம், பாத்துக்கணும்ல. ஏமா, அவன் அப்படிதான் சொல்லுவான். நீங்க முன்னாடி வாங்கம்மா. இல்ல மாமா, இருக்கட்டும். சமந்தி, என்னதான் வசதியா வந்தாலும் என் பிள்ளைல கொஞ்சம் சுவாபம் உள்ளவள் தான் பாத்துக்கங்க. நாங்க அப்படிலாம் வளர்க்கல, அதனால ரொம்ப வெக்கப்படுதாளுங்க. ஏமா, மாமா தானே சொல்றாங்க, அப்ப அங்க முன்னாடி போய் உட்காருங்கம்மா. ஆமாமா, முன்னாடி வாங்க. இல்ல மாமா, இருக்கட்டும் மாமா. சமந்தி, நான் சொன்னேன்ல, அதான் வளர்ந்ததா பெரிய இடத்துல பண்பெல்லாம் நம்ம குல பண்பு தான். பத்தியில கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிள்ள பக்கத்துல கூட நிக்க மாட்டேக்காளுங்க. ஏமா, உங்க மாமனா தானே சொல்றாங்க, வாங்க. ஏமா, வெக்கமா இருக்குமா? இருக்கட்டும்மா. என்ன என் தலையெழுத்து, இதெல்லாம் பார்க்கணும் என் விதி. அப்ப நான் போட்டுமாப்பா. நீ அந்த அங்கேயே பாத்துக்கிட்டு இருக்க. இவன் நடிப்பதான் பாத்துக்கிட்டு இருக்க. ஆஸ்கார் அவார்டு கொடுக்கலாமா, நேபல் பரிசு கொடுக்கலாமான்னு. சரிடா, பிள்ளைங்க வரலையா? வண்டி எடுங்க. போய் இருங்கடி. என்ன, சீக்கிரம் வண்டி எடுங்க. ஐயோ, சீக்கிரம் எடுங்க. வண்டி எடுங்கடா, வண்டி எடுங்கடா. சுத்தம் நம்மள கதற விடுறதுக்காக வந்திருக்காளோ? தெரியலவா, நீ என்ன உள்ள? இல்லடா டென்ஷன் ராஜா, நான் வரல. நீ குதிரையில வா, நான் இவ்வளவு கூட கார்ல போறேன். சரிடா, டே மாமா வராது, கூட பார்த்து கூட்டு போங்க. அவதே நீங்க வச்சு செய்வாரு, நாங்க எங்க அவரை பாக்குறதே. பின்னாடி பார்த்தா குந்தாணிகள், முன்னாடி பார்த்தா அப்பா, சைட்ல பார்த்தா மாமா. ஏன்டா நம்மள மட்டும் இந்த காலடி வச்சு செய்யறே? எல்லாம் நான் இங்க வந்த நேரம், நான் இங்க வந்திருக்கவே கூடாது. நான் அங்கேயே இருந்திருக்கணும். ஏன் இப்ப என்ன தேவைன்னு தேடி வந்தீங்கன்னா யாரும் இல்லை. இந்த குந்தாணிகிட்ட மாட்டோம் என் தலையெழுத்து.
என்னன்னா வாழதுக்கு முடிய பிடிக்கிறியா? கல்யாணத்துக்கு அப்புறம் அழகிறோனே பேச்சு கிளப்பல. இப்ப நான் என்ன சொல்றேன், நீ காரி துப்புனியா பழகிருமா? நீ பொம்மைக்கு சேலை கட்டினா கூட குடும்பம் நடத்துவேன், என்னால முடியாதா? அண்ணா நான் இன்னும் அந்த அளவுக்கு காஞ்சி போய் கிடக்கேன். என்னங்க என்ன ரொம்ப அசிங்கப்படுத்துதா? ஏன் இப்போ நம்மளால ஓடவும் ஒளிவும் முடியும்? அதுக்கு தான் சொன்ன அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னு. ரொம்ப தான் என்ன இன்சல்ட் பண்ற. டேய் விளையாண்டு பேசுறது போதும், வண்டி எடுங்கடா. பக்கத்துல பொண்ணு இருந்தா போதும் போலுக்கு. ஆமா பெரிய மன்மதன் நினைப்பு உங்களுக்கு. என்ன ரொம்ப சோதிக்காது. வண்டி நான் எங்கேயாவது கொண்டு விட்டுருவேன் பார்த்துட்டேன். அடே அண்ணா போவதுக்கு வண்டியை எனக்கு மண்ணை பயத்தை காட்டிடாத. பாரு இவங்களுக்காக நான் சாக முடியாது. நேரம் வண்டி ஓட்டு. நான் ஒழுங்கா வண்டி ஓட்டணும்னா பக்கத்துல இருக்க மகத்தின் வாயை அடைக்கணும். அவ்வளவுதானே, அடைச்சிருந்தேன். மாமா மலை ஏறணும், கொஞ்ச நேரத்துக்கு வாய. என்னடா என்ன சொன்னியா? இல்ல மாமா வாமிட் எடுக்க மாதிரி வரும், பாத்து இருங்கன்னு சொல்ல வந்தேன். அதுல எனக்கு ஒண்ணும் செய்யாதே, நீ வண்டி எடு. பாரு பின்னாடி கட்டிக்க போற பிள்ளைகள் இருக்குன்னு ரொம்ப வாழ்த்து நம்ப வேண்டாம். உங்க சேட்டையெல்லாம் அடக்கி வைங்க, அதுல தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான். ஐயோ அன்னைக்கு கோத்துல வண்டி எங்க விட்டுறதுன்னு அவங்க எல்லாம் வேற்று கரகத்தை வந்துருக்கதான் நினைச்சு வண்டி ஓட்டுனேன். என்ன அவங்க பேசுறதுக்கெல்லாம் என்ன பழியோட வைக்கிறதுன்னு. பின்னாடி இருக்கிறது சரி, முன்னாடி இருக்கிறது ஏதாவது வாய தந்துச்சு சத்தியமா எங்க கொண்டு வண்டி விட்டுருவேன் பாத்துக்க. அப்ப போயிட்டாரப்பா. கொஞ்சம் வண்டி பாட்டுக்கடா. ஐயோ அப்பா நேரம் ஆகுதுப்பா. இப்ப என்னப்பா? கொஞ்சம் இருங்கடா. ஏமா சீக்கிரம் ஓடிவா. யாரு? எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தம்? எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தம்? நான் வருது வேண்டாம், நான் வருது வேண்டாம். தெய்வம் இருக்கு, தெய்வம் இருக்குங்கிறத அப்பப்போ என் வாழ்க்கையில நிறைவேற்றிக்கிட்டு இருக்கு. நீ என் மேல வீணா கோப்பட. அப்பமே உன நான் வண்டி எடுக்க சொன்னேன். நீ இப்பெல்லாம் என் மேல கோவப்படாத சொல்லிட்டு நான் பொறுப்பு இல்லை. இங்க வேற என்னால கத்தி கூட வச்சு இருக்க முடியாது. எனக்கு இருக்க நிலைமைக்கு போடு. அந்த பொண்ணு மட்டும் கூட வரட்டும்டா. அவ வீட்டுல வேலை பார்த்துட்டு இருப்பா போலுக்கு. எல்லா வண்டி போயாச்சு, அவ மட்டும் வீட்டுல இருந்துட்டு இருக்கா. பிள்ளை எப்படி விட்டுட்டு போக முடியும்? உங்க கூட கூட்டிட்டு போங்க. நம்ம பண்ணது நமக்கே வினையாயி போச்சுது. நம்ம அவளை கூட்டிட்டு போக கூடாதுன்னு வீட்டை மிரட்டி பேச்சு வச்சுட்டு வந்தோம். அவ என்னன்னா நம்ம கார்லயே வந்திருக்கா. இவ எதுக்கடி முன்ன உட்காந்துருக்கா? சத்தம் கட்டவே இருங்கம்மா, பாத்துக்கலாம். சரி நண்பா பார்த்து கூட்டிட்டு போ. உன் பிள்ளைங்கிட்ட இருந்து அந்த தேவன் தண்டா என்ன காப்பாத்தணும். ஏதோ புண்ணியம் உன் வீட்டு வரப்போற மருமக மாதிரிலாம் கூட இருக்காங்க, அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சரிடா, அதான் மருமக பிள்ளைகள் இருக்காங்கல்ல, பாத்துக்கிட்டு வாங்க. டேய் மாமா கிட்ட இதை வம்பகமும் பண்ணக்கூடாது. இல்லப்பா நீ எப்படி வம்பு பண்ணுவ? அதான் உனக்கு பிடிச்சதா வந்திருக்குது. இல்ல நம்ம கையில இருக்குது. இப்ப நினைச்சானே பார்த்தோம். பாரு லட்டு மாதிரி என் பக்கத்துல வந்து உட்காந்துருக்கானு. சிரிக்காத எனக்கு கோந்துரும். இல்ல என்ன சிரிக்கிறேனே, சும்மா தானே. டேய் ஒட்டுமொத்த குடும்பம் இருக்குமானத்தை வாங்கிறாடா. சச்சா அப்படி ஏதாவது பண்ணுவேன். இந்த பையனை நம்பி நான் வேற உட்காந்துருக்கேன். ஏதாவது வேண்டதால பாத்துருவானோ? பயப்படாத பயப்படாத. நீங்க எல்லாம் இருக்கிறத பார்த்தாதான் எனக்கு பயமாவே இருக்குது. பையவுல வெறுப்பேற்றதுக்காகவாது பண்ணிடுவான். சரிப்பா நான் கிளம்புறேன். என்ன ஏதாவது பாட்டுக்கிட்டு போட்டு விடுனே. வாயை மூடிக்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு எனக்கு கோவம் வந்துடும். ஏமா மகிமா நீ வேணா பின்னாடி வாரியாமா? மாமிய கறி ஆப்பு வச்சுட்டா போ. தெரியும் அவெல்லாம் நம்ம சந்தோஷப்பட்டு விடுவாளா? ஏமா மகிமா வாமா வா பின்னாடி வா. அங்க இடங்களா இருக்கும் பாரு, இங்க வா. ஐயோ சம்மந்தி நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருங்க, பரவாயில்ல இங்கே இருக்கட்டும். என்னடா அங்க வந்து வண்டி ஓட்டுங்க. சத்தியமா நீ உன் காட்டுல முளைதாண்டா. மாமா மகிமா வேணா பின்னாடி இருக்கட்டும், நான் வேணா முன்னாடி வரேன் மாமா. ஐயோ வண்டியுமே எங்க நிப்பாட்ட முடியாதுமா, வண்டி போய்கிட்டு இருக்கலாம். வரும்போது என்ன பாத்துக்கலாம். நான் பொண்ணு சொன்னேன் முன்னாடி போய் இருங்க. நீங்க தானமா நடிக்க சொன்னீங்க. இந்த சனியம் பிடிச்ச வருவானு எனக்கு எப்படி தெரியும்? நாம அவளை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். எப்படி வந்து உட்காந்துருக்கா பாருங்க. என்ன மகிமா நீங்க மத்தவங்க எல்லாரும் போகல? வேலை எதுவும் கிடந்திருக்கலாம் மாமா அவளுக்கு. எப்பவும் கிடக்க வேலை தானே, அதான் முன்னாடி சொல்லி தம்பி எல்லாம் கிளம்பணும்னு. நீ பிந்தி வந்திருக்கா? கிச்சன்ல கொஞ்சம் வேலை கிடந்துச்சுப்பா. அப்பாவா சும்மா எப்படி சொல்ற பாருங்க. வேலைதான் எப்பவும் கிடக்குமே. இந்த மருமக்குமார் வந்திருக்காங்க, ஆளுக்கு ஒரு வேலை செய்ய சொல்லி இருக்கலாம். ஒத்தையில கடை செஞ்சுட்டு வந்திருக்கிய. இப்ப பாரு ஒரு நாள் கூட 10 நிமிஷம் லேட்டு. அங்க எல்லாரும் முன்னாடி போயிருப்பாங்க.
நான் வர வேண்டாம்னு நினைச்சேன்ப்பா. அது எப்படி ஒண்ணு மட்டும் வீட்டுல விட்டுட்டு போக முடியும்? அதானே. ஏய் பள்ளம் வருது பிரேக் பிடிக்க போறேன். ஆமாண்ணே பாத்துனே எங்க பாரு எள்ளு மீறி போன கொண்டு மத்துக்க நீ பிரேக்க போடுன. என்ன பார்த்து வண்டி ஓட்ட முடியாதானே? அட்டை பின்னாடி உன் மாமியா இருக்காடா. ஒண்ணு இல்ல மாமா தூக்கி விட்டேன். நீ கொடுத்த சவுண்ட் இங்க வரைக்கும் வந்துடா. இல்ல மாமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? நான் ஒண்ணும் பண்ணல மாமா. தொட்டி புடியண்டி இருமா பாத்து என்ன பிள்ளை நீ பாத்து உட்கார மாட்டா. ஐயோ சாரணி மட்டும் பையில விட்டுருங்க சொல்லிட்டேன். மட்டும் பைய மாமா இப்ப பிள்ளைகளுக்கு உடம்புல ஒரு தெம்பு கிடையாது. வாய் பேசாதடா நீலாம். அதான் நீங்க சேஃப்டியா இருக்கீங்களா? எப்படிதான் அது மேடு பள்ளம் அதான் பிரேக் நல்லா பிடிச்சிடுங்க. சரிண்ணே ஒழுங்கா பிடிச்சுக்க. சரிங்க அத்த நல்லா பிடிச்சிடுங்க. சரிங்க மாப்பிள்ள. எப்படிதான் பேசி சமாளிக்காம பாரு. எப்படி அடுத்து பிரேக் போட்டாம பாத்துக்க. நீ அதிர்ச்சி அடையில நான் தான் அதிர்ச்சி அடையணும். பின்னாடி இருக்கையெல்லாம் பாத்துருப்பாவளோ. ஊமையும் பார்த்த வேலை தானே இது. டேய் மாமா அண்ணன் தம்பி பாக்குற வேலையாடா இதெல்லாம். ஏமா நீ இந்த சைடு வாமா. சரியா சொன்னீங்க சம்பந்தி. அந்த பிள்ளைக்கு பாவம் உடம்புல ஒரு தெம்பு இல்ல. ஏமா நீ வாரமா வந்து உட்காருமா. சரி கரெக்டா சொன்னீங்க. அந்த பொண்ணு அங்கதான் இருக்கணும். ஏமா நீ அந்த சைடு போ. எப்படி எல்லாம் அடிக்கும். ஒரு பிரேக் தான் அடிச்சிருக்கு. பொத்தடிக்கிறது வந்து கிடக்கா. அந்த தென்னலமா போமா. பாத்தீங்களாமா தெரியாம தான் நடந்திருக்கு. நீங்க வேற தெரியாம நடந்தாலும் மாப்பிள்ள மடியில போய் உட்காருவா. பிரேக் அடிச்சிருக்கலாமா? மகிமா இந்த சைடு வாமா. ஆமாமா அந்த சைடு போமா. அந்த சைடு போ. அது புள்ளி விடுவா. அது புள்ளி விடுறா. அந்த சைடு பாத்து போ. கையை எங்க வச்சிருக்கான் பாரு. உன் மாமியார் பாத்துட்டு இருக்காடா. அவன் பொண்டாட்டி மாதிரி மடல தூக்கி வச்சிருக்கான். டாய் நானா வந்து சிக்கிட்டனோ. இப்ப என்னடா பண்ணுவ? நல்ல வேலை பாத்தீங்க மாமா. நீங்க ஸ்டடியா இருங்க. இனி நிறைய பள்ளங்கள்லாம் வரும். பாத்து மாமா. எப்படி நீ அந்த சைடு போற நானும் பாக்குறேன்டா. சரிங்க மாமா. சரிங்க வா. அத்த நல்லா புடிச்சிடுங்க. சரிங்க மாப்பிள்ள. என்ன கார் ஓடுற? இவன் இப்ப அங்க போனா நீங்க இங்க வந்தாவே அங்கதான் மாமா போவான். நீ வண்டி நிப்பாட்டுடா. சவுண்ட் இங்க வரைக்கும் கேட்கடா. நான் வந்து சிக்கிட்டேன். நீங்க ரெண்டு பிளான போட்டு வண்டி ஓட்டுதீங்க அப்படித்தானே? இல்ல மாமா அங்க முறைச்சுக்கிட்டு நீ கேளுக்கடா. நான் இருக்கேன்ல பாத்துக்கிறதானே. டேய் நீங்க கெட்டிக்க போற பிள்ளை இங்க நிக்கடா. எங்கடா பாத்துட்டு இருக்கீங்க? எங்க பக்கமும் அங்க கரெக்டா மாமா பாத்துக்கிட்டு இருக்கோம். உங்க அப்பனுக்கு ஒரு போன் எடுத்தேன்னு வச்சுக்கேன். பெல்ட்டோட வருவான். இந்த குதிரை சத்தம் கேக்கு வந்துகிட்டு இருக்கோம். என் சம்மந்தி தான் முன்ன உட்கார்ச்சனா உனக்கு இங்க போச்சு அறிவே. இல்ல மாமா நான் பின்னாடி இருக்கேன்னு சொல்ல வேண்டியதானே? இல்ல மாமா தான் ஏத்தி விட்டாரு. அவர் ஏத்துனா நீ பொம்பளை பிள்ளை தானே? தான் என் பிள்ளைல பின்னாடி இருக்கும்போது நீ என்ன ஒய்யாரமா முன்னாடி உட்காந்துட்டு வர? போத குறைக்கு பிரேக் அடிச்சா என் மாப்பிள்ளை மேல ஏறி உட்காந்துருக்க. என் மாவன் ஏதோ சொன்னா இதை என் மாப்பிள்ளை கிட்ட ஒட்டிக்கிட்டு நின்னியா? இல்ல இந்த பாரு ஏதாவது பண்ணணும்னு வச்சுக்க. வேலைக்காரி இடத்துல இருக்கணும் புரியுதா? போற வழி காடுதான் தொலைச்சிட்டு வந்துடுவேன். காட்டுக்குள்ளே சாவுனே திட்டுதான் நினைக்கிறா. இதுக்கெல்லாம் கோயிலுக்கிட்ட போய் இருக்குன்னு வச்சுக்கிட்டு அவளுக்கு. சரி இன்னைக்கு கிளம்புமா? அத்தை கிளம்புமா? பின்னாடி தான் உட்கார்ந்து சொல்லிட்டேன். சரி டேய் இன்னும் காலையில நிக்கட்டும். இனி நடந்து போண்டா. கொஞ்சம் தூரம் தானே. நடந்தா? ஆமா அப்படி பேசிட்டு நடந்து போயிருவோம். பேசுறது கொஞ்சம் டைம் கிடைக்கும்ல. எவ்வளவு தூரம் மாப்பிள்ள போகணும்? ரொம்ப இருக்காது. ஒரு 7-8 கிலோமீட்டர் இருக்கும் அவ்வளவுதான். தடியத்தான் தண்டிக்கோளா. இசை தங்கம் தடிட்டு போவாதீங்க வா.
என்ன தங்கம்? இதுல முதல்ல கிடக்குமா? பெரிய திமிங்கலமே கிடக்கும். திமிங்கலமா? ஆமா, பெரிய டைனோசர் கிடக்குதா. நக்கல்லாம் தாராளமா வரும் உங்களுக்கு. பெண்ணா திமிங்கலம் கிடக்குன்னு சொன்ன. அப்ப நான் போய் சொல்றேன், வேணா செக் பண்ணி பாரு. இசை, இதுல வேணா ஆமா வேணா கிடக்கும். திமிங்கலம் கிடக்கா? திமிங்கலம் முதல்ல வேணா கிடக்கும். முதலையா? அவளுக்கு தண்ணினாலே பயம். இதுல நீ முதல்ல கிடக்குன்னு சொன்னா அவ்வளவுதான். எங்க அக்கா எனக்கு தண்ணினா பயம்னு சொல்லிருப்பாளா? சே, எனக்கு தண்ணினா பயமே கிடையாது. அப்ப எதுக்கு அலர் அடிச்சு மேல வந்த? நான் சும்மா வந்தேன். தண்ணிக்குள்ள ரொம்ப நேரம் நிக்க கூடாதுல, சளி பிடிக்கும்ல, அதுக்கு தான். யார்கிட்ட? என் தங்கம்கிட்ட பேச ஜெயிச்சுவா. ஆமா, அதான் உங்க தங்க பிள்ளை இப்படி அலர் அடிச்சு மேல ஓடி வந்தாலாங்க. யார பார்த்து என்ன வார்த்தை சொல்லிட்டு நீ? அத்தி மாமா உஸ்பேத்தி விட்டு தண்ணிக்குள்ள இறங்க வச்சிருவாரா? மாமா விடுங்க மாமா. மாமா விடுங்க மாமா. நம்ம அருமை சில பேருக்கு தெரியாது. விடுங்க மாமா. நான் உனக்கு என்ன சொல்றேன், விடாம இதையே சொல்லு. அத்தி எங்க அக்கா கறி உஸ்பேத்தி விடுதான் நினைக்க. ஆமாமா, தெரியும். அவங்க பொண்ணு அலறடிச்சு மேல வந்ததையும் பார்த்தேன். எங்க மறுபடியும் தண்ணிக்குள்ள இறங்க சொல்லிடுவோன்னு அவ பேந்த மொழி முடிக்கிறதையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். என்னங்க என் பிள்ளை பத்தி நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா? கன்ஃபார்மா இன்னைக்கு நம்ம தண்ணிக்குள்ள இறக்கிடுவாவ. நான் வேற வெட்டி கௌரவம் பிடிச்சவா, வீம்புக்குனாலும் தண்ணிக்குள்ள இறங்க வேண்டியது இருக்கும். என்ன பண்ண பாத்தியாமா? யார பார்த்து என்ன சொல்றா பாத்தியா? மாமா வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருங்களே மாமா. ஓ அருமை என்ன நடக்குது தெரியலமா? நீ காட்ட வேண்டிய நேரத்துக்கு தள்ளப்பட்டிருக்க. அதானே. ஐயோ, நம்ம யாருனே தெரியல மாமா. மாமா நம்ம என்ன வேற இடத்துக்கு போயிருவோமா? ஏமா இப்ப நீ இந்த போனா நமக்கு ஒரு பிரச்சனை ஆயிரும். எதுக்கு மாமா புள்ள பச்சிட்டு போட்டி போட்டுக்கிட்டு? நமக்கு இதெல்லாம் ஒரு சுஜிப்பி மாதிரி. சொல்லு. ஆமாமா, உங்க வீரமா எனக்கு தெரியும். ஏன் தண்ணிய பார்த்தா மேல வரணும்? ஏன் வீர சுரின தண்ணிக்குள்ள போண்டிதானே? நீ கடல்ல நீச்சல் அடிப்ப, இல்ல குளத்துல நீச்சல் அடிக்க மாட்டியா? இவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான அவளை பத்தி? இந்த குளம் நமக்கு தான், இந்த குளமே இப்ப தான் இருக்கு. அதுக்காக அதாமா அதுக்காக இந்த குளம் என்ன எனக்கு என்ன சப்போர்ட்டா பண்ண போகுது? அதுக்கு வாய் இல்ல, ஜீவன் இல்ல. ஆனாலும் எனக்கு தண்ணி கண்ட பயம் கிடையாது. நான் தண்ணிக்குள்ள எப்படி போறேன்னு மட்டும் பாருங்க. பாருங்க மாமா. ஏன் மாமா தண்ணிக்குள்ள முதல்ல இருக்குமான்னு கேட்டது ஒரு குத்தமா? இப்படி எல்லாரும் என்ன உஸ்பேத்தி என்ன ரணக்களி ஆக்கிட்டாவல. அப்படின்னா இசைக்கு இந்த குளம்லாம் ஒண்ணுமே இல்ல, சுஜிப்பி. மாமா இந்த குளம் இதெல்லாம் என் கரண்டைக்கு தான் சாமா. ஒரு செம்பு தண்ணியை கண்டாலே பயப்படுவேன். இல்லக்கா, இதுக்காவது இன்னைக்கு நான் விட மாட்டேன். அப்படியா? இதெல்லாம் ஒரு கரண்டைக்கு தான் சாமா. எங்க கொஞ்ச தூரம் போய் நின்னுட்டா பாப்பா. அத்தி என் பிள்ளை சிக்கிட்டா போடுங்க. மாமா குளத்துக்குள்ள முதல்ல இருக்கான்னு கேட்டது ஒரு குத்தமா மாமா? அது வந்துமா தனியா சிக்காமையா போயிருவிய. நான் யாருன்னு தெரிஞ்சோ கொத்துட்டுட்டே நீங்க. இங்க பாரு, உன் தன்மானத்தை காப்பாற்ற வேண்டியது இந்த மாமாவோட பொறுப்பு. எப்படின்னு கேட்க? இப்ப நான் தண்ணிக்குள்ள இறங்கி ஆகணும். எனக்கு கரண்ட கால் தண்ணி கண்டாலே பயம். இது பெரிய கடல் மாதிரி இருக்கு மாமா, கடல் மாதிரி இருக்குது. பெரிய பெரிய மீனெல்லாம் கிடக்கும், பெரிய முதலெல்லாம் கிடக்கும் மாமா. எப்படி சமாளிக்க மட்டும் பாரு. நீ வளர்க்கும் போல உன் வீரப்ப காட்டு. உன் கெத்த காட்டு. நீ யாருன்னு காட்டணும். நீ காட்ட வேண்டிய நேரம். மாமா இயற்கை கிட்டையும் ஐம்புலங்க கிட்டையும் நம்ம வீரத்தை காட்டக்கூடாது மாமா. பயவுள்ள புத்திசாலிங்க அப்பப்போ காட்டிடும். ஐம்புலங்கள் தான் சரிதான். இப்போ நீ இருக்கிட்ட வீரத்தை காட்டு, நான் பாத்துக்கிறதே. பாம்பேல நீச்சல் குளத்துல நீச்சல் பழகினவரு என்கிட்ட நீச்சல் அடிக்க சொல்லி கொடுக்கிரு. இங்க பா, மாமாக்கும் நீச்சல் தான் தெரியும். ஒண்ணுமே தெரியட்டாலும் பேச்ச பத்தியா ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. நான் இப்பெல்லாம் குடும்பங்களோட இருந்ததும் கிடையாது, குடும்பங்களோட எங்கேயுமே போனது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன்க்கா. ஃபீல் பண்ணாத, இது நம்ம குடும்பம் சரியா? நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்குக்கா. எனக்கெல்லாம் இது புது அனுபவம்க்கா. நான் எங்கேயுமே போனதே இல்லைக்கா. சொந்தக்காரங்க கூட கோயிலுக்கு கூட நான் போனது கிடையாது. ஆனா அன்னைக்கு 1 மணி நேரம் கார்ல வந்து இப்படி இயற்கை இடங்களை பார்த்துக்கிட்டு குல கோயிலுக்கு போறோமே, இதெல்லாம் வாழ்க்கையில பெரிய வரக்கா. என் லைஃப்ல நான் இதெல்லாம் மறக்கவே மாட்டேன்க்கா. அதுலயும் இவ பண்ற சேட்டை இதெல்லாம் ரசிச்சுட்டே வர மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குக்கா. என் மனசு இதே மாதிரி என்னைக்குமே சந்தோஷமா இருந்ததே இல்லை. இப்ப என் மனசுல எந்த வருத்தமோ வேதனை பயம் எதுவுமே இல்லக்கா. அது இந்த குடும்ப ராசி பத்துக்க. எனக்கும் முத இந்த வீட்டுக்குள்ள வரும்போது அப்படிதான் இருந்தது. ரவுடி பையில நம்பி போறமே ஒழுங்கா வச்சு குடும்பம் நடத்துவானா, ஒழுங்கா இருப்பாரான்னு பயத்துலதான் வந்தேன். வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இவங்களுக்கு குடும்பம் தான் ஃபர்ஸ்ட்னே. நமக்கு போகதான் மத்ததெல்லாம். அத குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பாத்துட்டேன்க்கா, ஒவ்வொரு பெண்ணுக்கும் அவங்க கொடுக்குற முக்கியத்துவத்தை நான் பாத்துட்டேன். மாமா இசை என்னடி உனக்கு தண்ணில பயம் தானே? உன்னை சோதிக்கிறதுக்கு வெளியாலே வேண்டாம், நீ கூட வச்சிருக்க உன் கூட்டாளியே போதும். எப்படி நேரம் காலம் தெரியாம என்ன சோதிக்க பத்தியலா? இங்க யாரோ சமுத்திரமே அவங்க காலளவுன்னு பாடுற மாதிரி இருந்துச்சு.
அவ யாரையோ சொல்லுறா, விட்டு விட்டு. என்னதான் மாமா சொல்லிக்கிட்டு இருக்கா? அது கண்டுக்க கூடாது, நம்ம அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது, கேட்டியா? ஏய் இசை, உனக்கு தண்ணினா பயனானே? இங்க வா, நான் எப்படி தண்ணிக்குள்ள நிக்கேன் பாரு. எனக்கு தண்ண பயன் உன்கிட்ட யார்கிட்ட சொன்னா? நீதான் சொல்லிருப்ப. ஓ, இவ ஒருத்தி. கொஞ்ச நேரம் பாய சும்மா இரு. சிரிப்பா இருக்கு. நானே எப்பவுமே உண்மையதான் சொல்லுவேன். எனக்கு தண்ணினா பயன் கிடையாதுடி. சமுத்திரம் கூட என் கால் அளவுதான். தைரியம் இருந்துச்சுன்னா சமுத்திரமும் கால் அளவே. என்ன இசை சொல்லுத? இப்ப பாருடி, அவ எப்படி தண்ணியில இறங்குவானே. அது இசை, நீயே சொன்னிய தைரியம் இருந்துச்சுன்னா சமுத்திரமும் கால் அளவுன்னு. மாமா மாமா, குடும்பம் உன்னை ரொம்ப சோதிக்குமா? இருந்தாலும் நீ மனசை தளர விட்டாத. இல்ல, மனசை தளரவில்ல, உங்க கூட வந்ததான் தப்பு. தக்கோ, நொங்க கோவம் வந்து எனக்கு சொல்லிவிட்டேன். நீதான் வெட்டிக்கு வரும் பத்த, நான் என்ன பண்ணிட்டு சொல்லு. சரி இப்ப என்ன, நீ இந்த தண்ணிக்குள்ள இறங்கணும். எப்படி இறங்கணும் மட்டும் பாரு. இவனை இறங்கல, எனக்கு அசிங்கம். ஆனா நீ இறங்கிட மாட்டிய. அது எனக்கு தெரியும், ஆனா இப்ப நான் இறங்க போன எனக்கு அசிங்கம். இவ தண்ணி கண்டா பயப்படுவாளே. இசை, முத யாருக்கு பொங்க வைக்க இல்ல, அவளுக்கு பொங்க வை. அவளுக்கு நான் பெருசாத்தான் பொங்க வைப்பேன். அத்தி ராணி, சிக்கிட்ட போலுக்கு. சிக்கிட்டேனா அத்தி, நான் வண்ணி வந்து மாட்டிருக்கணும். இசை, நான் அங்க போறேன், சரியா? எங்க போற? இப்ப பாரு, அவன் அந்த தண்ணில எப்படி இறங்கி போவானே, பாத்துட்டே போ. அத்தி இவளை எரிஞ்சது காத்து விட்டுருக்கா போலுக்கு. சரி, இப்ப சமாளிக்கணுமே. அவ அசால்ட்டா நடப்பா, நீங்க வேற. பயங்கரமா சமாளிக்கல ராணியும். என்ன பத்தி தெரியும்ல, இப்ப சமாளிக்காம அவ போக முடியாது. நான் இப்ப எப்படி சமாளிக்க? நாங்க இதே மாதிரி எங்க ஊர்ல ஒரு ஆறு போச்சுது, அங்க எப்படி எல்லாம் விளையாடுவோம் இல்லையாக்கா? இல்லக்கா, எந்த ஆத்துல டீ? நம்ம ஊர்ல எந்த ஆத்துக்கிட்ட நீங்க குடிக்க போனியா? என்ன இல்லக்கா இப்படி வச்சாவ? ஏக்கா இல்லக்கா, நம்ம வயலுக்கு போகும்போது எத்தனை ஆத்துல குளத்துலலாம் நம்ம குளிப்போம் இல்லையா டீ? நான் இல்லையா அத்தி இலக்கா அடிக்கணும் ஆத்தி விடுறாங்க. நான் இப்ப என்ன பண்ணது? அத்தி, நம்ம இசை பிரஸ்டீஜ் என்னத்துக்கு ஆவறது? இங்க பார், உனக்கு எதிரியே உங்க அக்கா தான், தெரியுமா? எனக்கு நல்லா தெரியும். தைரியம் இருந்துச்சுன்னா சமுத்திரமும் கால் அளவு தானே, நடங்க. எங்க இந்த மாமா கூட்டிட்டு வந்திய? பிடிச்சிருக்கு, எனக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். எப்படி பண்ணுதா பாத்தியா? மாமா, நான் தண்ணிக்குள்ள இறங்க போறேன். நான் தண்ணிக்குள்ள இறங்க போறேன். இந்த தண்ணி இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே கிடையாது. அப்ப இறங்கு மாமா. நான் பாத்துக்கிறேன். நீ போ, நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். அத்தி, இப்ப இசை தண்ணிக்குள்ள இறங்க கூடாது. இறங்குனா என்னையும் தண்ணிக்குள்ள முக்கி வச்சிருவா. என்ன என்ன அவளுக்கே தெரியாதா? நாங்க இப்படித்தான் ஒரு நாள் கடலுக்கு போனோம். எங்க இசை தண்ணிலே நடந்தா. அத்தி பெரிய பாமா போட்டுட்டால. நாளைக்கு என்ன டிப்பாம் பண்ண? அத்தின வாய தந்தால எல்லாமே வெள்ளங்க வந்திருக்கு. அது வந்து என்னது, கடல்ல நடந்தாளா? ஓ, தண்ணில நடக்கிற சக்தி எல்லாம் இசைக்கு இருக்குதா? அட, எனக்கு கூட இது தெரியாதா? இடி இசை, எனக்காக ஒரே ஒரு வாட்டி இந்த தண்ணில நடந்து காட்டுட்டி. நீங்க வாயே. அது எங்க இசை நடப்பாள. இசை, நான் அன்னைக்கு சொல்லல, ஒன்னு ஒசத்தி தான் சொன்னேன். நான் அவிய எதுனாலும் மடக்குதாவ, நான் என்ன பண்ணிட்டு? எங்க இசை நடந்து காட்டு பாப்பா. ஏன்னு கேக்க? இல்ல, உங்க இசை தண்ணி மேலாம் நடப்பாளாமே, அதான் நான் சமாளிச்சதேன், சரியா? வேண்டாம், நீ வாயை திறக்காத. இல்ல இல்ல, நான் எப்படி சமாளிக்கன்னு மட்டும் பாரு. இசை, நீ நட இசை. சில பேருக்கு உன்னை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம். நீ நட இசை. ஏய், எல்லாரும் கை தட்டுங்க. எங்க இசை தண்ணி மேல நடக்க போறா. எல்லாரும் ஓடியாங்க. இசைங்க பார், உங்க அக்கா வேணிக்கிட்ட கோத்து விட்டுட்டு இருக்கா. நான் ஒண்ணும் கிடையாது தெரியுமா? வாய மூடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். மட்டும் வாங்கிட்டேனா? நானே வந்து மாட்டி விட்டுட்டேன். நான் காப்பாத்தினது நீ என்ன விடுவ? அதான் நான் அப்படி பண்ணுனேன். உங்க அக்கா என்ன கோத்து விடுதா தெரியுமா? இல்ல என்ன புள்ளில தண்ணி கிட்ட நின்றுட்டு இருக்கா? இல்லன்னு சும்மா நான் தண்ணியை பார்க்கணும், அதான் கூட்டு வந்தேன். எனக்கு தண்ணியே ஒத்துக்கிடாது, சளி பிடிக்கும். நீ வா. தண்ணியே ஒத்துக்கிடாதா? சளி பிடிக்குமா? எப்பா, என்னமோ என் பிள்ளை பண்ணி வச்சிருக்கா. இல்ல அவளுக்கு இப்போ கிளைமேட் சரியில்லை. தகப்புல நீ வா. கரெக்ட், இப்போ கிளைமேட் சரியில்லை, அதான் காரணம். நானும் தப்பா நினைச்சேன். எனக்கு ஒத்துக்கவே இல்லை. என்னடா ஒரு மாதிரி குளிருதே அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். அது இப்போ கிளைமேட் சரியில்லை. இல்லன்னா என் பிள்ளை தண்ணியில அசால்ட்டா நடப்பால. நிஜமாவா? அவன் அசால்ட்டா நடப்பால. எப்படியா இவருக்கு மட்டும் இதெல்லாம் தெரியுது? இங்க இதுதான் நடந்திருக்கும்னு எப்படி இவருக்கு மட்டும் தெரிஞ்சது? தங்கப்புல கிளைமேட் சுத்தமா சரியில்லை. சரி வாங்க, அங்க பொங்க வைக்கணும், சீக்கிரம் வாங்க. தங்கப்புல நீ இப்போ தரையில நிக்க கூடாது, இங்க வா. சரிங்கப்பா. எப்போ நல்ல நேரம் வந்தியப்பா? எனக்கு தெரியும்ல. ஏய், புள்ளைக்கு கிளைமேட் சரியில்லை, எங்கடா நின்னுட்டு இருக்கா? சரி ஏமா எல்லாரும் வாங்க. சரிங்க மாமா. புள்ளை எங்க கொண்டு நின்னுட்டு இருக்கான் பாரு. இல்லை
சரிண்ணே, நீங்க கூட்டிட்டு போங்க. அப்பா எப்படி ஜன்மம் வந்து காப்பாத்திட்டாரப்பா. அம்மா பாத்து வாங்கம்மா, நான் பிள்ளை தூக்கிட்டு போறேன், வாங்க. சரிங்க மாமா. நான் உனக்கு தோலை தேடிட்டு இருக்கேன். அப்போ தரசாரா? சரி. துரசாரா? ஆமா, அப்படிதான் கூப்பிடணும்னு ஆர்டர் போட்டிருக்கேன். அப்போ கட்டாயமா நீ துரசாரா கூப்பிடணும். அவங்க பார்த்தவளுக்கு சாரு தான் கூப்பிடுவோம். சரி சரி. இப்போ என்னமோ என்னமோ அப்பான்னு ஒருத்தர் இருந்தா எல்லா பொண்ணுக்கும் அவங்கதான் தெய்வம். எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைச்சிடாது, ஆனா இத கண்ணுல பாக்குற பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ அவளுக வந்துட்டாளுகளா? எல்லா ஏற்பாடும் பக்கவா இருக்கே. குட், அப்படித்தான் இருக்கணும். இங்க பார், நம்ம ஆட்டம் தனி ஆட்டமா இருக்கணும். ஆனா நம்ம பண்றதே கடுகளும் வெளியில தெரியக்கூடாது. ஒரு துளி கூட வெளியில தெரியாது. கரெக்ட், தெரியக்கூடாது. தெரியாதுப்பா, தெரியாது. என் புருஷனுக்கு கூட தெரியாது. அவனுக்கு தான் முதல்ல தெரியக்கூடாது. போய் அத்தனையும் மாத்தி வச்சிருவான். கரெக்ட், நீங்க கரெக்டா சொன்னீங்க. எனக்கு தெரியும்ல, அவன்கிட்ட எதுவுமே சொல்லக்கூடாது. நான் நினைச்சேன், நீங்க சொல்லிட்டீங்கப்பா. நான் கரெக்டா சொல்லுவேன் பத்தியா? அப்போ மூளை அப்படி என்ன முங்கமா பேசுதாவ? எனக்கு தெரியும்பா, நான் நினைச்சேன். எனக்கும் தெரியும் அவங்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு. என்னவா? அப்படியே மகாதேவனுக்கும் ஏதாவது பண்ணணும். கட்டாயமா அவருக்கு தான் பண்ணணும். நான் நினைச்சேன், நீங்க சொல்லிட்டீங்கப்பா. நீ நினைக்கிறதுன்னு அப்ப சொல்லுவேன். ஐயோ, ரெண்டு தனி உலகத்துல இருக்குத. என்ன கேட்டுட்டா, நம்ம வேற கேள்வி பேசலாம். ஆமா ஆமா. இந்த ரெண்டு எப்பவுமே தனி உலகத்திலே வாழுத எப்படி? என்னடா நீ சார பாத்தீங்களா? தொரசாரு தானே? தொரசாரு அந்த அந்த நிக்கல பாருங்க. என்னடி நீங்க உங்க வீட்டு சார பார்க்க வரல? பாத்து எதுவும் ஆக போறது இல்ல, நீ போ. நான் போய் எங்க சார பாத்துட்டு வரேன். சரி சரி, எங்க வீட்டு சாரு என்ன எங்க நீ கப்பாரு, தெரியாதுன்னு சொல்லிரு. இப்போ நான் தெரியும்னு சொல்லணுமா தெரியாதுன்னு சொல்லணுமா? ஏக்கா ஒழுங்கா போயிரு சொல்லிட்டேன். இந்த வீட்ல எப்படி பேசினாலும் மடக்குதவளையா. சரி, இவங்க ரெண்டு பேரும் பேசட்டும், நம்ம போவோம். கண்டிப்பா ஏதாவது உளருவா, நான் அதுக்குள்ள போகணும். வரேன். சரிங்கக்கா. சாணனும் இசையும் ஒரு உலகத்துல இருக்காங்க. அந்த உலகத்துல நான் போகணுமே, எப்படி என்னால மட்டும் போக முடியல? இப்போ இவங்க ரெண்டுக்குள்ள ஏதோ பேசுறாங்களே, எப்படி இப்படி முடியுது? யோசனை பழமா இருக்குதே. அவங்க பாட்டுக்கு வந்தாங்க, அவங்களுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டாங்க. அப்படி என்ன பேசியிருப்பாங்க? என்னவா இருக்கும்? அது அப்பாக்கும் மகளுக்கும் உள்ள மொழி. அவங்க அன்பு தூய்மையான அன்பு, ஆத்மாத்மாவா நேசிக்கிறாங்க. அதான் ஒருத்தர் நினைக்கிறத ஒருத்தரால புரிஞ்சுக்க முடியுது. இப்படி எல்லாராலையும் நேசிக்க முடியாது. அப்படி நேசிச்சா கண் பார்வையிலேயே சொல்ல முடியும். இங்க நீ என் பேரையே கண்டுபிடிக்க காணல. போற பக்கம் வேணா அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்கா? வந்துட்டாங்க அந்த உலகத்துக்கு போறதுக்கு. முதல்ல என் பேரை கண்டுபிடிங்க. பரவாயில்ல, இந்த பிள்ளை ரொம்ப நம்ம அசிங்கப்படுத்துது. நான் தெரியாம தூக்கிட்டு வந்துட்டேனா? என்னடே ஐயோ, பேரில் வரது தெரிய மாட்டேங்குத. வெளியில சொன்னா வெக்க கேடு. யாராவது என்கிட்ட வந்து நீ கெட்டிக்க போற பிள்ளை பேர் என்னன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? இந்த லட்சத்தை நான் தூக்கிட்டு வேற வந்திருக்கேன். இவ பேரை கேட்டு நான் தூக்கிட்டு வந்திருக்கணும். செருப்பு தூக்கி வீசிடுவா. ஏமா ஓ ரசிக்கும் சீமானே, ஓ ரசிக்கும் சீமானே, வா ஜோலிக்கும் உடைய நின்று கலிக்கும் நடனம் புரிவோம். அதை நினைக்கும் பொழுது மனம் இனிக்கும் விதத்தில் சுகம் அளிக்கும் கலைகள் அறிவோம். ஓ ரசிக்கும் சீமானே, ஓ ரசிக்கும் சீமானே, ஓ ரசிக்கும் சீமானே. எல்லாம் அழகா தாண்டி இருக்க, பார்த்தோன்னே காதல விழ மாதிரி தாண்டி அழகா இருக்க. ஆனா என்ன நீ பண்ற சேட்ட இருக்கு பாரு. உன்னெல்லாம் சைட் அடிக்க விட்டா நாலு கணக்கு நான் சைட் அடிப்பேன்டி, நீ வாய் திறக்காத வரைக்கும். சப்பா ஆளை பாரியா, சும்மா வெளிநாட்டுக்காரி மாதிரி தல 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 தலன்னு இருக்கா ஐயா. ஆளு அழகுக்கெல்லாம் ஒரு குறை கிடையாது. நான் அழகை பார்த்து விழுதவெல்லாம் கிடையாது. ஆனா உங்ககிட்ட இருக்க அந்த குறும்புத்தனத்தை பார்த்தா விழுந்தேன். ஆனா அந்த குறும்புத்தனமே இப்ப எனக்கு வழியா நிக்கி பாத்தியா? ஒக்க மொக்க சாரா சாருன்னு சொல்லியே என்ன கடுப்பேத்துறாள. ரசிக்கும் சீமானே, ஓ ரசிக்கும் சீமானே, வா ஜோலிக்கும் உடைய நின்று கலிக்கும் நடனம் புரிவோம். அதை நினைக்கும் பொழுது மனம் இனிக்கும் விதத்தில் சுகம் அளிக்கும் கலைகள் அறிவோம். ஓ ரசிக்கும் சீமானே. ராணி, இந்த பிள்ளை உன் ஃப்ரெண்டா தான் சுத்திட்டு இருக்காங்க. அங்கங்க மரத்துக்கு மரத்தும் உன் ஃப்ரெண்டே தான். யார பார்த்தாலும் உன் ஃப்ரெண்டு தான். என்ன சொல்றவ? எத்தனை ஃப்ரெண்ட கூட்டு இருக்க?
அவையெல்லாம் இங்கதான் நிரந்தரமா வாழ்ந்துட்டு இருக்காவன்னு நினைக்கிறேன். பாரு இங்க ஃபுல்லா அவிய ராஜ்யம் தான். கையில ஒரு பொட்டலம் கூட வைக்க மாட்டேக்காவல, புடுக்குற ஒண்ணு மாதிரி புடுங்கிட்டு ஓடிதாவல. எவ்வளவு குரங்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது குரங்குங்க. நீங்க யாருங்க? நான் ராணி இல்ல. இப்ப கூட என் பொண்டாட்டின்னு சொல்றான்னு பாரு. பார்த்தாலே சுத்தி ஒரு ஆள் இல்ல, எல்லாம் கோயில தான் நிக்கி. ஏ ராணி இங்க வாய ஒன்று சொல்லணும். சும்மா காட்டுக்குள்ள வச்சு சீச்சு கொடுத்துற வேண்டியதா. இன்னைக்கு நான் கொடுக்கத வச்சு நீ என்னையே சுத்தி சுத்தி வரல, நான் துறையே இல்ல. அட அக்கா மக்கா நடக்காதா? ஓய் ரசிக்கும் சீமானே, ஓய் ரசிக்கும் சீமானே. ஒண்ணே ஒண்ணு குடுட்டி, சுத்தி யாருமே இல்லட்டி. முடியாது. ஒண்ணு குடுட்டி, இங்க கூட கொடுக்க வேண்டாம், அந்த சைட்லயாவது குடுட்டி. கேட்ட பொண்டாட்டில இருந்து அங்க வேண்டியது நம்ம புருஷன்டி. அதுக்கு அழகு போல இருக்கட்டி, செஞ்சு வச்சு செல்ல மாதிரி இருக்கட்டி. எவனுக்கு அதுக்கு ஒரு பொண்டாட்டி கிடைக்குமா? எனக்கெல்லாம் கிடைச்சும் இந்த கை கட்டி நிக்கிற மாதிரி இதுக்குத்தான் நான் சரிப்பட்டு வந்திருக்கேன். சிரிக்கத பாரு, கள்ளம் கபடம் இல்லாதது. லவ் அடிச்சிடலாம். உங்ககிட்ட பிடிச்சதே இந்த கள்ளம் கபடம் இல்லாததான். எங்க இங்க இருக்கவில்லை என் ஃப்ரெண்டுன்னு சொன்னீல்ல? ஆமா. அப்படின்னா அது உண்மையில உங்களுக்கு ஃப்ரெண்டு தான். ஒண்ணா கட்டி நம்ம ரெண்டு குத்தாட்டம் போடுவோமா? நம்ம ரெண்டு பேருமா? ஒரே ஒரு குத்தாட்டம் போடுவோம். ஒண்ணு என்ன ரெண்டு போடுவோம். ஆமா போடுறா விடியா. ஐயோ இந்த ரெண்டு தனி உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்க, இது வேற குடுக்க மறுக்க. அண்ணே குத்தாட்டம் போட்டுட்டு இருக்கிய, அங்க பேசி முடிக்க வந்தோமா, குத்தாட்டம் போட வந்தீங்களா? அண்ணே இது உங்க வழி இல்லண்ணே, உங்களுக்கு அந்த சைடா போகணும்னே. அது எங்களுக்கு தெரியும். தாங்க வாமா நம்ம போவோம். குத்தாட்டம் போட்டோம் பாத்தியா? கொஞ்சம் தான் பார்த்தேன், கொஞ்சம் போடு பாப்போம். உங்க உலகம் அங்க தள்ளி இருக்கு பாத்துக்கங்க. அப்படியே அப்பா அம்மாவும் போயிருங்க பாப்போம். நானே பர்சனலா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒன்னி வச்சுல லவ் பண்ணிட்டு இருக்கேன் பாரு, அது என்ன அவருக்கு சொல்லிக்கிட்டு இருக்க? இல்லனாலும் எனக்கு தெரியும். சரி தங்க, என் தங்க பிள்ளை அப்படியே உங்க உலகத்துக்கு அந்த சைடா போயிருங்கம்மா. உங்களுக்கு யாரும் தேட மாட்டாங்க. போங்கம்மா போங்கம்மா. கரெக்டா சொன்னீங்க. நான் கரெக்டா தான் சொல்லுவேன். எப்படி கரெக்டா சொல்ற பத்தியல? எப்போ எப்போ என்னமோ எப்படி சொன்னவ பத்தியலப்பா? நம்ம வேற உலகத்துல இருக்கோமா பத்தியா? நம்ம இங்க இருக்க வேண்டாப்பா, நம்ம அங்கேயே போயிடலாம். அது சரிதான், நம்ம இங்க இருக்க மாட்டோம். நம்ம போவோம். போங்க போங்க, யாருங்க தேட போறா? போயிட்டே இருங்க அப்பா அம்மாவும். பாவி எங்க அண்ணன் கீழே விடவே மாட்டாரா? என்ன எதுக்கு நான் கீழே விடாம வச்சிருக்கா? டேய் காடுடா, குண்ட குறைமா நடக்கு, பத்து பிள்ளை நடக்கும். ஆமாண்ணே சரிதானே. எப்போ என்னமோ இறங்கட்டுமாப்பா? அவன் நடக்கா பொச குட்டி பையா, நீ அவன் பச்சல கேட்காத. சரிங்கப்பா. தங்கம்மா நீ இறங்கடா தங்கப்ல. வா மாமா கிட்ட வரியா? ஒண்ணு வேண்டாம், நான் எப்படி தரமாட்டேன். நீ இதை தரமாட்டேன்னு எங்களுக்கு தெரியுமா? நாங்களாம் தூக்கி பல நாள் ஆகி போச்சுது. சுத்தமா தரமாட்டுக்கார. அப்படியே பொத்து நப்பி வச்சுக்கிறேன், எட்டி கொடுத்துறாத. நான் எங்க கொடுக்கணும்? தங்கப்ல நான் அங்க போயிட முடியும். நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? என்னத்த சொன்னீங்க? இவன் கூட எதுக்கு நீ டேட் பண்ணிட்டு இருக்க? எனக்கு அங்க வர கிடைச்சது. தாயே தாயே, தெரியாம இந்த ட்ரெஸ் ஏன் போட்டியன்னு நான் தெரியாம கேட்டுட்டேன். வச்சு பள்ளி வாங்கிட்டு இருக்கியா? அத்தை இப்ப மாடி மல்ல போட்டில பெற என்ன? என்னைக்கு சொல்ல எடுக்க முடியாதா? என்னடா இந்த காடு இவ்வளவு அமைதலாம் பவ்யமா இருக்குதே, நமக்கு ஏத்த மாதிரி இருக்கேன்னு நினைச்சேன். நம்ம குடும்பம் கடத்தலையா? எத்தே நான் கூட என்ன தெரியுமா டேட் பண்ணேன்? ஓ ரசிக்கும் சீமானே, ஓ ரசிக்கும் சீமானே. இவனெல்லாம் ஒண்ணு நீ ரசிக்க வேண்டாம். தாயே நீ யாரோ நான் யாரோ அம்மானு பார்க்க மாட்டேன். எப்போ? சரி நீ உங்க அப்பா கூட நான் என் மர்மலை கூட்டிட்டு போறேன். ராணி வா நம்ம போவோம். நமக்கு நிறைய டான்ஸ் ஆட வேண்டியிருக்கு. சீக்கிரம் வா. இங்க பாரு, அதுக்கான இந்த 3 குந்தாணிகளும் பிளான் போட்டுருக்காங்க. சீக்கிரம் வா. நான் வந்துட்டேன். ஒரு ஸ்டெப் எடுத்து வச்ச அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். வேற வழியே இல்ல, கொடுத்துட வேண்டியதான். கொடுக்கறத பத்தா அவன் தலைதறிக்க ஓடணும். அவரு என்ன இன்னொரு உலகத்துக்கு வெளியில வராம இருக்காரு. என்ன உன் உலகம் இங்க இல்லனே, உன் உலகம் அங்க இருக்கு போனேன். ஐயோ இவரு வேற கொடுக்க மறக்க. அண்ணே அண்ணே, இது உன் உலகம் இல்ல, அங்க தள்ளி இருக்குது, அங்க போ.
நான் வந்துட்டேன் ஜானு, நான் வந்துட்டேன். நீ இருக்க வேண்டிய இடம் தான் எனக்கு சொர்க்கம். ஆனா அந்த சொர்க்கத்துல உன் பொண்ணுதான் இருப்பா போலுக்கு. பொண்ணு இப்படியே தோலை தூக்கி வச்சு சமக்கிற. ஜான், நான் வந்துட்டேன் ஜான்.